அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, மார்கழி மாதம் 10ஆம் தேதி, கிறிஸ்மஸ் தினத்தன்று உங்களை காலை வணங்கி மகிழ்கிறேன். அதாவது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். உண்மையானதாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர் நண்பர்கள் சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இன்றைக்கி அனைவருக்கும், திரும்பவும் சொல்கிறேன், அனைவருக்கும், கிறிஸ்துவ நண்பர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட்டு. இன்றைக்கி நேற்று நைட்டும் ஒன்றும் பெரிய மழை இருந்ததாக தெரியல. இன்றைக்கி இரவு வரைக்கும் பெருசாக மழை இருக்காது. அதனால் காலை கொண்டாட்டங்கள்லாம் முடிச்சலாம். ராத்திரி மழை வந்துடும். அது தூங்குற நேரத்துக்கு தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நியூ இயர் கொஞ்சம் பிரச்சனையாக, அதாவது மழை இடையூறு இருக்கும். பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, மழை இடையூறு இருக்கும். ரைட்டு. நம்ம இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இதான் வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ 3 நிகழ்வு அடுத்தது ரெடியாக இருக்குது. 91B அங்கே சுற்றி எல்பண்டு கொக்கி வளைவுகள் அதெல்லாம் போட்டு இப்போ திருப்பி வடமேற்காக, நேற்று நான் சொன்னேன்ல, ECMWF லேசாக வடமேற்காக போயிட்டு அப்புறமா தென்மேற்காக வடமேற்காக நகர்ந்துக்கிட்டு இருக்குது. லேசாக வடகிழக்காகவும் நகர்ந்துட்டுருக்கு. நான் இதை போட்டுட்ருக்கிறப்ப எப்படியா இருந்தாலும் சுற்றி அது டெல்டா கரையோரங்களுக்கு வந்துடும். ஒரே ஒரு இது மட்டும், அது சென்னைக்கிட்ட மரக்காணத்துக்கிட்ட, அதாவது ஒரு தாழ்வு பகுதியாக, அதாவது வலு குறைந்து கரை கடப்பதாக காட்டியிருக்கு. சிலது அது வட இலங்கை வழியாக போகிறதாக காட்டியிருக்கு. வட இலங்கை வழியாக போச்சுன்னா டெல்டாங்களுக்கு கொஞ்சம் அதிக மழை காற்றுக்கு இதில் ஏற்படுத்தும். மரக்காண வழியாக போச்சுன்னா சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் காற்றுக்கு இதில் ஏற்படும். எப்படியாக இருந்தாலும் வெறும் குளிர்காற்று தாங்க வருது கதை தான். வெறும் காற்று தாங்க வருது கதை போய் இப்போ குளிர் காற்று தாங்க வருது. சரி, நேற்று சொன்ன கதையே சொல்கிறது வேண்டி தான். டானாவுக்கு வெப்பக்காற்று இருந்துச்சு, குளிர்காற்று இல்லை. இதுக்கு குளிர்காற்று இருக்குது, வெப்பக்காற்று இல்லை. ரைட்டு. இதில் ஒரு மாடல் கரெக்டாக பாண்டிச்சேரிக்கு கிட்ட இது கடலூர் தாண்டி கரையை கடக்கிறதாக காட்டுது. இன்னொன்று ஒரு ஆந்திராவை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாக காட்டி, இது அது நேம்காவும் ECMWF தென்மேற்காக திரும்புது. GFS இதுக்கிட்ட காட்டுது. அதுவும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கீழே வந்துடும்னு வச்சுக்கிறேன். மயிலாடுதுறை கீழே வந்துடும் நினைக்கிறேன். அது வேணால் பெரிய ஒரு மழையெல்லாம் இது கொடுத்துறாது. ஏன்னா வெறும் குளிர்காற்று மட்டும் இருக்கிறதுனால பெரிய மழை கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இரு காற்று இணைவு சரியான சதவீதத்தில் இருக்குங்கிறது இல்லை, சுத்தமாகவே காற்று வரல. அதாவது வெப்பக்காற்று அதாவது இந்த நிகழ்வு கிட்ட வந்துச்சுன்னா மேகக்குவியலை ஏற்படுத்தி, அதாவது பூமி சூடாகி அதில் இருக்கிற ஈரப்பதம் ஆவியாகி மேலே போய் அதை போய் தொட்டு அதுக்கப்புறம் அது மழையாக பெஞ்சாதான். ரைட்டுங்களா? அதனால் இந்த பெய்கிற மழை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே பெய்யும், டக்குன்னு நின்றுடும். மப்பு இருக்கிறதே தெரியாது. மேகமே இருக்காது, மழை பெய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இந்த மழை அப்படி தான், அதாவது வெப்பசலன மழை மாதிரி தான் இருக்கும். வெப்பசலன மழை கூட கொஞ்சம் இடிக்கிறது அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது 3வது மாடல் சென்னைக்கு போகிறதா காட்டுது. ரைட்டு. இப்போ நம்ம ஜூம் இடத்துக்கு போய் பார்க்குறோம். 371 கிலோமீட்ரு டெல்டாவுக்கும் அந்த நிகழ்வுக்குன்ட்டு இருக்குது. சென்னைக்கு 200 சொச்சோன்னு நினைக்கிறேன். ஆமாம், சென்னைக்கு 280 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு நெருங்கி வந்திருக்குன்னு வச்சிங்களேன். எப்படி தான் சுற்றி போனாலும் நாளைக்கு அநேகமாக கிட்ட நெருங்கி வந்துடும். ஆனால் காற்று குவிதல் ஏற்படுத்தி மழை பெய்யுமான டானா புயல் மாரி தான். அப்படியே ரிவர்ஸ் அனாலிசிஸு. அதாவது டானா புயலில் வெப்பக்காற்று இருந்துச்சு, குளிர்காற்று இல்லை குளிர்காற்று இருக்கும், வெப்பக்காற்று இருக்காது. அதாவது பூமி சூடாகி வெப்பம் மேலெழுந்து அது மழையாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குளிர்காற்று இருக்குது. அதனால் வெப்பக்காற்று இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். வெப்பக்காற்றை தென்னை அரைக்கோள நிகழ்வு 98Sன்னு நினைக்கிறேன், அது எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று தென்சீன கடலில் இப்போ ஏதோ ஒரு புயல் PR என்பது பார்த்தேன், அப்படின்னு ஒரு புயல் பார்த்தேன். அது 55 புயல் இல்லை, அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது. இப்போ சென்னைக்கு அதுக்கும் 270 கிலோமீட்டர் இருக்குங்களா. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நைட்டு 26, 27 நாளைக்கு மறுநாள் இருக்குது. அதை விட்டுட்டிங்கன்னா 29 நைட்டு,
30, 31, 1, 2 கொஞ்சம் லெவலாக போகும். அது ஏன்னா வெப்ப காற்று அதில் வரும். அதுதானே இப்போ தடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது. தென்சீன கடல் நிகழ்வு அது முடிஞ்சு போய் இப்போ வந்து சுமத்ரா தீவுகள்கிட்ட இருக்கிற நிகழ்வு அது நான் சொன்ன அந்த 29, 30, 30, 31, 1, 2 அது முடிஞ்சிச்சின்னா இந்த 7, 8, 9, 10 93Bன்னு ஒரு நிகழ்வு. இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் 90, 91B தானே பார்த்துருக்கீங்க. அடுத்தது பார்ப்பீங்க 92Bயும் 93Bயும். அது வந்து நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் கனமழையே அது வந்து அது அதிகபட்சமாக கோடியக்கரை நாகப்பட்டினம், குறைஞ்சபட்சம் அது வந்து மன்னார் வளைகுடா வந்துடும். மன்னார் வளைகுடா ஒரு நிகழ்வு வந்தாலே என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து உளுந்து பயிர் விதைக்காதீங்க, நான் கெடுத்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது. டெல்டா பகுதி மக்கள் வடகடலோரங்களை விட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெல்டா கடலோரங்கள் தென் கடலோர மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் திடலாக இருந்தாலும் வயலாக இருந்தாலும் உளுந்து பயிர் பொங்கலுக்கு முன்னாடி விதைக்க வேண்டாம். பொங்கலுக்கு அப்புறமும் நிகழ்வு இருக்குது. ஆனால் வந்து ஐடிசிஇசட் கீழே இறங்கிடுச்சு. இன்டர் டிராஃபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனுங்கிற ஐடிசிஇசட் கீழே இறங்கிடுச்சு. அதாவது வெப்பமண்டல காற்றுக்குவிதல் பகுதி. அதனால் கீழ் அச்சரேகையில் தான் இனிமேல் பயணிக்கும். அதனால் பயப்பட வேணாம். ஆனால் பொங்கல் வரைக்கும் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் தான் சொல்லியிருக்கேன். அதனால் இதை வந்து யாரோ பயமுறுத்துறதுக்கு எப்போ தாங்க நாங்கள் எருவு போடுறது, எப்போ பார்த்தாலும் மழைங்கிறீங்க, எப்போ எருவு போடுறது, எப்போ தான் உளுந்து வைக்கிறது போங்க அப்படின்னு ஒரு மாதிரி சலிப்ப எனக்கும் அப்படி தான் இருக்குது. வேறு வழி இல்லை. ஏன்னா வர்றதை முன்னக்கூடியே சொல்கிறதுக்காக தான் இந்த வந்து இந்த நிகழ்வை தர 90 ஆமாம் இந்த தென் அரைக்கோளத்தை அந்த காற்றை எடுத்துகிட்டு இருக்குல்ல, வெப்ப காற்றை எடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த நிகழ்வு தான் இது. கீழே இருக்குது பாருங்கள், இந்தியன் ஓஷன் போட்டிருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், அந்த நிகழ்வு தான் அது. இன்வெஸ்ட் 98S ப்ராக்கெட்டில் 07 போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த நிகழ்வு தான் அந்த தென் அரைக்கோளம் வெப்ப காற்றை எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு வரலை. அடுத்தது வந்து நிச்சயமாக மேலே இருக்குது பாருங்கள் இந்த நிகழ்வு. அது வந்து இந்த சின்ன கடலில் இருக்கிறது வரலை. இதுக்கு பேர் வந்து பபுக். அது வந்து தென்சீன கடல்லேருந்து நமக்கு அதுதான் அந்த நிகழ்வு வரப்போகுது. இதுதான் வந்து அங்கேருந்து வர்ற இப்போ தென்சீன கடல்லேருந்து வர்ற வெப்ப காற்றை எடுத்து வச்சிட்டு இருக்கிறது. பபுக் PABUK என்ன ப்ரொனன்சியேஷன் தெரியல, ஆனால் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் மேகக்குவியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது முடியங்காட்டியும் அங்கேருந்து வெப்ப காற்றும் வந்துடும். பபுக் முடியங்காட்டியும் அங்கேருந்து வெப்ப காற்றும் வந்துடும். அதனால் ஒரு நல்ல மழை 7, 8, 9, 10, 11 சுத்தமான அக்பார் நெய்ங்கிற மாதிரி சுத்தமான தென்சீன அதாவது தெற்கு அரைக்கோளை இதை எடுத்துக்கிட்டு நீராவி காற்றை எடுத்துக்கிட்டு வெப்ப காற்றை எடுத்துக்கிட்டு வடகிழக்கு பருவமழை ஒரு காட்டிட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஆனால் கணக்குப்படி 31 முடிச்சு விட்ருவாங்க. வடகிழக்கு பருவமழை கணக்கு முடிஞ்சிடும். ஜனவரி 1 எந்த மழை பெஞ்சாலும் அது வந்து என்ன இதில் வரும், குளிர்கால மழையில் தான் வரும். வடகிழக்கு பருவமழையில் சேராது. அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது சேரல, அது போயிட்டு போட்டோம். அதனால் வந்து சராசரிக்கு அதிகமான பழம் பேஞ்சிடுச்சு ரைட்டுங்களா. இந்த லட்சணத்தில் மேட்டூர் அணை நம்ப போகுது. மேட்டூர் அணை நிரம்பும் தருவாயில் நினைக்கிறேன். அநேகமாக இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலைல நம்பி தண்ணி திறக்கிறதுக்கு வேலை இல்லை, சும்மா கிடக்க போகுது. இதுதான் நிலமை. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.